ஹாய், ஐ எம் விஜேஎஸ். எவ்வளோ அழகில் இந்த அழகை ரசிக்கிறதே ஒரு அழகு தான். இந்த அழகுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த காடு தான் 2004 சுனாமியில் இருந்து பல பேரை காப்பாற்றுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை. இந்த காட்டோட வரலாறையும் இங்கே வாழ்கிறவங்களோட வாழ்க்கையும் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிச்சாவரம், த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மூவன் மீடியா சார்பாக நாங்கள் பிச்சாவரத்தை டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு வந்திருக்கோம். த செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. இங்கே லோக்கலில் எப்படி இருக்குது, இந்த பிச்சாவரத்தை என்னென்ன நடந்திருக்கு, நம்ம லோக்கல் ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவரது நம்ம காசிராஜன் அவர்கள். ஆனால் உங்கள் பேர்? என் பேர் காசிராஜா. நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? ஒரு 5 வருஷமாக வேலை செய்கிறேன். 5 வருஷமாக வேலை செய்கிறீங்க. ஓகேங்க. ஃபஸ்ட்டு இது யாராலன்னு? எம்ஜிஆர் வந்து மூவி எடுத்தார், இதயகனி. அப்புறம் அவர் சிஎம் ஆகி அவர் தான் இது ஓப்பன் பண்ணது. அவர் தான் இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினார். ஆமாம், அவர் வந்து தான் சிஎம்ஐ அவர் ஓப்பன் பண்ணது. எந்த வருஷத்துலண்ணே? 84. 1984 இந்த டூரிசம் பிளேஸாக மாற்றிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்கே படம் எடுக்கும்போது 1970ன்னு சொல்லி சொல்கிறாங்க. படம் எடுத்தது வந்து 78, 79 இருக்கும். 79. அப்புறம் அவர் சிஎம் ஆகி தான் இது ஓப்பன் பண்ணது. அவர் சிஎம் ஆன பிறகு அவரால் உருவாக்கப்பட்டது அந்த டூரிசம் பிளேஸ். ஓகேண்ணே. அப்புறம் வந்து பிரபு வந்து சின்ன ஒரு படம் எடுத்தார், சரத்குமார், சூரியன். பிரபு காதலன், காதலி மதி, சூர்யா, காக்க காக்க, பேராண்மை, மலையாளத்தில் மாந்திரிகம், தெலுங்கில் பழைய துங்கா, இராணுவம், மனசுடைய வெட்டு மனுக்குண்டு, கதைகிளி, இப்படி அந்த கமலஹாசன் படம் தசாவதாரம், இடையில விஷால் படம் துப்பறிவாளம், அப்புறம் திரிஷாங் சிம்ரன் சுகர்னு எடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகலை. இடையில வந்து சத்யராஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு வெப்பன்னு, அதுவும் படம் ரிலீஸ் ஆகலை இருக்குது. அதே போல் வந்து பறவைகள் என்னென்னு நினைச்சுன்னா, இப்போ இதில் எந்த ஸ்டேஷன் வந்து அக்டோபர், நவம்பர்லேருந்து அதர் ஸ்டேட்டில் பரவாயில்ல அங்கே வர ஆரம்பிக்கும். இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லேருந்து ஒரு நண்டு மீன்லாம் நிறையா கிடைக்கும். அது சீசனுக்கு வந்து சாப்பிட்டு அது கோடைக்காலம் திரும்பும்போது அதோடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். இங்கே வந்து தண்ணி எப்படின்னு இங்கே உள்ளே வருது? கடல் தண்ணி, கடலுடைய வாட்டம் வந்து 6 ஹவர் ரைட் ஆடவும் 6 ஹவர் லாட் ஆடவும். இப்போ காலையில் 8 மணிக்கு அதிகரிக்குன்னா 6 மணி நேரம் அங்கே அதிகரிக்கும். 6 மணி நேரம் அதிகரிக்கும், திருப்பி குறைய கூட திருப்பி 6 மணி நேரம் கடலுக்கு போகும். அதான் பேக் வாட்டர்னு சொல்கிறது. ஓகேண்ணா. இப்போ நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்தால் இங்கேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் தான் உள்ளே வரோம். ஆமாம், உள்ளே வரணும். அதையும் மீறி நம்ம போய் சில இடத்துல பார்க்கணுன்னா வந்து அங்கே இப்போ ஃபாரஸ்ட்லேயும் பர்மிஷன் வாங்கணும். நம்ம அலோடு இல்லாமல் அலோடு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பர்மிஷன்லாம் இப்போ மற்ற ஏரியா போனால் அவங்களுக்கு ஸ்கிப் ஆகிடும். அதனால் இது பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்குது? இப்போ நம்ம இதில் வரோம். ஹைட்டாடாவில் ஒரு 4 ஃபீட் இருக்கும். குறைக்குள்ள லோட்டாயில் கூட 3 ஃபீட் இருக்கும். 3 ஃபீட். 3 ஃபீட்லனா மண் எவ்வளோ அளவில்? சேர் வந்து 1 அடி இருக்கும், 3 அடி தண்ணி இருக்கும். 3 அடி தண்ணி. அதிகமாகல 4 அடி இருக்கும். அதிகமாகல தண்ணி 4 அடி இருக்கும். 4 அடி இருக்கும். டிசம்பர், ஜனவரிக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 அடி 6 அடி 2 மீட்டருக்கு அளவு வரும். அதுதான் சீசன் டைம்லனா டூரிசம் மழைக்காலம் தொடங்குது இல்லை, இதுலேருந்து அதிகமாக வரும் தண்ணி. 5 அடி 6 அடி வரும். அப்போ 2 மீட்டருக்கு வரும். 2 மீட்டர் தண்ணி வரும். 8 மணிக்கு தண்ணி உள்ளே வரும். ஆமாம், காலை 8 மணிக்கு அதிகரிக்குன்னா 6 மணி நேரம் அங்கே வரும். அது 6, 8க்கு அப்புறம் அந்த டைம் முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். 2 மணிக்கு 2 மணிலேருந்து ஆமாம் குறைய ஆரம்பிக்கும். ஆமாம். ஓகேண்ணா. இந்த தண்ணிக்குள்ளே என்னென்ன இருக்குது? என்னென்ன மீனில் வந்து என்ன மடவ மீன் இருக்குது, செங்கரா இருக்குது, கொடுவா இருக்குது, கெளுத்தி மீனுக்கு செத்தக்குட்டி இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது. எறா, இந்த நீர் நாய் அதெல்லாம் நீர் நாய் இருக்குது. நீர் நாய், நரி, காட்டு பூனை, மயில், பறவைகள், காணாங்கோழி, கவுதாரி, மடையான், கொக்கு, நாரை, கிங்ஃபிஷர், பராங்கு நிறைய இருக்குது. நீர் காக்கா இருக்குது. பிச்சாவரம் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக தான் எனக்கு தெரியும். ஆனால் 2004 சுனாமி வந்தது. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கிட்டத்தட்ட எல்லா கடலோரம் ஓரமா இருக்கிற எல்லா இடமும் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அது எல்லாமே நியூஸ்ல கவர் பண்ணாங்க. ஆனா பிச்சாவரம் வந்து பாதிக்கப்பட்டது அது யாருக்கும் வெளில தெரியல. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஃபாரஸ்ட் வந்து அதிகம் வந்து ஃபாரஸ்ட் அதிக பாதிப்பு கிடையாது. தண்ணியை வந்து வேகத்தை வந்து குறைச்சி எடுக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. அது வந்து வேகம் எப்படின்னா அந்த வரவும் இந்த தடுப்பு சுவர் மாதிரி தடுப்பு சுவர் வந்து தடுத்ததுனால அந்த வேகத்தை குறைச்சி தண்ணி ரிட்டர்ன் ஆகிடுது. இங்க இருக்கிறவங்க மீனவர்கிட்ட கேள்விப்பட்டதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்களான்னா 2004 சுனாமி வந்தது.
வந்த உடனே இங்க பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இங்க ஒரு 700 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. கடல் ஏரியா ஓரமா இருந்தாங்கல்ல, அவ்வளோ பாதிப்பு தான். அங்க அப்ப இந்த டைம்ல பிச்சாவரம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு தண்ணி உள்ள தண்ணி விட இங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டது நம்ம பிச்சாவரம்? போட்டுக்கிட்டு எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு நிறைய டேமேஜ் ஆச்சு. அப்புறம் அது பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் அப்புறம் எல்லாத்தையுமா சரி பண்ணி கொடுத்தாங்க. போட்டு வாழை கொடுத்தாங்க. வாழை கொடுத்தா எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரத்துக்கு. காசிராஜா அண்ணன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது 2004 பிச்சாவரத்தில் சுனாமி தாக்குச்சு. ஆனால் அங்கே பாதிப்பு ஏற்படலை. ஏன்னா அங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்தது. அது அந்த ஊர் மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா அலையாத்திக்காடு. அலையாத்திக்காடுக்கு என்ன அர்த்தம்னா அலையை ஆத்தி விடுவதனால தான் அலையாத்திக்காடுன்னு சொல்றாங்க. பிச்சாவரம் கடலோர கிராமப்பகுதி சராசரி 300-400 பேர் இறந்திருக்கலாம் ஊர் மக்கள் சொல்றாங்க. அதை பத்தி முன்னாள் ஊர் பஞ்சாயத்துதாரர்கிட்ட கேட்ட போதும் அங்க இருக்க பொதுமக்களுக்கு கேட்ட போதும் அந்த பதிவுகள் உங்களுக்கு அடுத்த பாட்டில் வரும். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் BJS வித் மூவான் மீடியா.